நீங்களும் இப்படிதான் உட்கார்ந்த இடத்துல இருந்து ரொம்ப நேரம் ஃபோன் யூஸ் பண்ணிட்டே இருக்கீங்களா? அப்படி ரொம்ப நேரம் ஃபோன் யூஸ் பண்றதுனால என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் வரும்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ அதை பத்தி இந்த வீடியோல நான் சொல்றேன். ஹலோ ஆல் பேக். ஐ எம் டாக்டர் சௌபூர்ணிகா, பிசியோதெரபிஸ்ட், கேஎம்சி ஹாஸ்பிட்டல், காரைக்குடி. ஸோ நீங்க ரொம்ப நேரம் ஒரே பொசிஷன்ல உட்காந்து ஃபோன் யூஸ் பண்றதுனால டெக்ஸ்ட் நெக் சிண்ட்ரோம்னு ஒரு சிண்ட்ரோம் வரும். ஸோ ரீசெண்டான ரிசர்ச்ல 80% ஆஃப் யங் அடல்ட்ஸ்க்கு இந்த டெக்ஸ்ட் நெக் சிண்ட்ரோம்ன்றது இருக்கு. ஸோ ரொம்ப நேரம் ஃபோன் பார்க்குறனால அவங்களுக்கு விஷன் ப்ராப்ளம் மட்டும் இல்லை, நெக் மசில்ஸும் நல்லா ஸ்ட்ரெயின் ஆகிட்டு அவங்களுக்கு பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டடாக நீங்கள் ஃபோன் பார்த்துட்டு இருக்கனால உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ரொம்ப நேரம் ஒரே பொசிஷனில் அடாப்ட் ஆகிடுவீங்க. ஸோ அதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் நடுவில் ஒரு பிரேக் எடுத்துக்கணும். ஒரு 20 to 30 மினிட்ஸ்க்கு நடுவில் ஏதாச்சும் ஒரு பிரேக் எடுத்துட்டு ஒரு சின்ன வாக் போயிட்டு வரலாம். அதை தவிர்த்து நெக் மசாஜ், செல்ஃப் மசாஜ் மாதிரி பண்ணிக்கலாம். நெக் ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். போஸ்டர் இந்த போஸ்டரில் தான் இருக்கணும்னு பர்டிகுலராக எதுவுமே கிடையாது. நீங்கள் எந்த போஸ்டரில் இருந்தாலும் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை அதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரே போஸ்டரில் இருந்துட்டிங்கன்னா உங்கள் நெக் பர்டிகுலர் மசில்ஸ் அதிகமாக ஸ்ட்ரெயின் ஆகிட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் பெயின் வர ஆரம்பிச்சிடும். அந்த போஸ்டருக்கே உங்கள் பாடி அடாப்ட் ஆயிரும். உங்கள் நெக்கும் ஃபார்வர்டாக வர மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி ஆகாமல் இருக்கணும்னா ஆல்ரெடி நம்ம பேஜில் இருக்க டெஸ்க்டாப்ல இருந்தே என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணலான்றதை அதை போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. கேஎம்சி மருத்துவமனை, காரைக்குடி, புதிய பேருந்து நிலையம் அருகில். தொடர்புக்கு 9688822044. உயிர் காக்கும் உயர் சிகிச்சைகள் அனைத்தும் உங்கள் அருகில்.